ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இம்பார்ட்டன்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. உங்களுக்கு தெரியும், ஹியூஜ் ஸ்கோரு. இந்தியா 200 கிட்ட வந்துட்டாங்க. 3 பால் இருக்கு. 197 for 5. ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா விளையாடிட்டு இருக்காங்க. டாஸ் ஜெயிச்சார் இவர் தான். மிச்சல் மார்ச் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னாரு. ரோஹித் சர்மா தான் சொன்னார், நாங்களும் ஃபீல்டிங் தான் எடுத்துருப்போம். ஸோ போத் கேப்டன் வாண்டட் டு ஃபீல்ட், ரன் ரேட்டை சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது, இது வரைக்கும் வரல. இனிமேல் வருமா தெரில. டங்கன் லூவிஸ் அது மாதிரிலாம் வந்தால் குறையுன்றதுனால தான் சேசிங். எனிவே, விராட் கோலி ஃபெயில்ட் அகைன். அண்ட் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த பால். அண்ட் ட்ரை டு புல் டாப் எட்ஜ் ஆகி மிட் விக்கெட்டில் ரன்னிங் கேட்ச் பிடிச்சார் டிம் டேவிட். வெரி குட் கேட்ச் டு கோலி 0. அண்ட் பிக் மேட்ச் பிளேயர் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. ரைட், அகைன் ரோஹித் சர்மா செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 87 ரன்ஸ். நம்ம முதல்ல சொன்னதான், ரிஷப் பந்த் இஸ் வெரி கீ. நம்பர் 3ல் அமிச்சது அவர். இஸ் கேரிங் த இன்னிங்ஸ்னு. 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வெரி வெரி க்ரூஷியல். அங்கே 2-3 பேர் அவுட் ஆகியிருந்தால் ஆல் அவுட் கூட இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க் வர விளையாண்டார் வெஸ்டர்ன் ஆகருக்கு பதில். தே ஹேட் குட் பவுலிங் அட்டாக். ஸ்பீட் ஸ்டர்ஸ் ஃபாஸ்ட் பாலிங் சொல்கிறேன். மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் அண்ட் பேட் குமின்ஸ். ஸ்பின்னருக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஜாம்பாக்கு பாருங்கள், 4 ஓவர் 41 ரன்னு, 0 விக்கெட்டு. விக்கெட்டே கிடைக்கல அவருக்கு. வெரி எக்ஸ்பென்சிவ். இந்தியாட்ட வர 3 ஸ்பின்னர் இருக்காங்க. அந்த பிச்சு திடீர்னு ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. அது என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஏன்னா அக்சர் பட்டேல், ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ் இவங்களோட 12 ஓவர் வெரி க்ரூஷியல் டு ரெஸ்ட்ரிக்ட் தம். அண்ட் ரோஹித் சர்மா எவ்வளோ புகழ்ந்தாலும் வார்த்தையில் 92 or 41 பால்ஸ் எலிகண்ட். அவருக்கு மட்டும் தான் எப்படி எங்கெங்க ஷார்ட்ஸ் வருதோ தெரியல. எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சார் பாருங்க, 6 டீப் எக்ஸ்ட்ரா கவரில் 6. வெரி நெக்ஸ்ட் பால் சேம் ஏரியாவில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சது. அப்புறம் மிடானில் ஒரு 4, அப்புறம் மிட் விக்கெட் புல் 96 மீட்டர்ஸ். எல்லாமே மிச்சல் ஸ்டார்க்கு. அண்ட் இவ்வளோக்கு மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஐபிஎல் வரதுக்கு முன்னாடி நான் இங்கே கற்றுட்டு போகிறேன் வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு சொல்லிட்டு வந்தார். அவரை தான் போட்டு அந்த ஓவரில் 29 ரன் அடிச்சிட்டார். அங்கே தான் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. பவர் பிளே 60 for 1, 15 ஓவர்ஸில் 162. கடைசி 5 ஓவரில் இன்னும் நிறைய வேறு ஸ்கோர் பண்ணியிருக்கு. மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அமிச்சாங்க. ரோஹித் சர்மா தான் மெயின் 92, கோலி டக்கு, ரிஷப் பந்த் ஒரு 15, சூரியகுமார் யாதவ் ஒரு 31, 193 ஸ்ட்ரைக் ரேட்டில், டூபே ஒரு 28, ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் மேக்ஸ்வெலுக்கு போலிங்கே கொடுக்கணும்னா பாருங்கள், நான் ஸ்பின்னுக்கு ஹெட் பண்ணல தான் மேக்ஸ்வெலுக்கு அவர் போலிங் கொடுக்கல. வெஸ்டர்ன் ஆகர் உட்கார வச்சது, அதனால தான் ஸ்பின்னுக்கு ஹெட் பண்ணல. ஃபாஸ்ட் பாலிங் வில் டூ த ட்ரிக்னு. அண்ட் இப்போ பும்ரா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹார்திக் பாண்டியா எப்படி போலிங் போட போகிறாங்க. விக்கெட் இஸ் வெரி க்ரூஷியல். பும்ரா எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாருன்னு எடுத்தோடனே டெத் வர யோசிக்க போகிறீங்களா, இல்லை பவர் பிளேயில் 2-3 பேர் அவுட் பண்ணுமா அவங்க பார்க்கணும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் தோற்றுட்டு வந்திருக்காங்க. மஸ்ட் வின் சுச்சுவேஷன் அவங்களுக்கு. ஸோ தே வில் ட்ரை டு வின் அண்ட் வின் குட் மார்ஜினில். பார்ப்பேன் நான். அவங்க டிராவல்ஸ் செட்டு, டேவிட் வார்னர் ஆகட்டும், மிச்சல் மார்ஷல், ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல், லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ், மேத்யூ வேட் ஆகட்டும், அவங்க கீப்பர், ஹீ கேன் ஆல்சோ டாங் த பால். தே ஹேவ் த பேட்டிங் லைனாக. பேட் குமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடியவங்க. எந்த அளவுக்கு இவங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க பார்க்கணும். மேக்ஸ்வெல் குட் பி தி டிஃபைனிங் மூமெண்ட்டாக இருக்கும் மேக்ஸ்வெலோட இன்னிங்ஸ். எனி மூமெண்ட் அவர் ரிவர்ஸ் ஸ்விட்ச், அந்த ஸ்விட்ச் எல்லாம் ஐட்டம் பண்ணி அடிச்சிட்டு இருப்பார். ரோஹித் சர்மா ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங், எஃபர்ட்லெஸ் தான். அவர் இஸ் ஒன் பிளேயர் இந்த வேர்ல்டு நவ். ஃபுல் ஷாட் ஆகட்டும், ஹுக் ஷாட் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கவரில் 6 அடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக, எஃபர்ட்லெஸ்ஸாக டக்குன்னு தட்டுற பால் வெளில போய் விழுவுது. ரொம்ப நல்லா இருந்தது. டிம் டேவிடோட கேட்ச் வாஸ் ஆல்சோ வெரி குட். டிம் டேவிட மறந்து அவர் இருக்கார் பேட்டிங் ஆடல. தே ஆல் கேன் பேட். ஸோ இப்பட்டால் எனிபடி கேன் சேஸ் இந்த 200னா இந்த டீமால் தான் சேஸ் பண்ண முடியும் ஆஸ்திரேலியானால. அது ரோஹித்துக்கும் தெரியும். பார்ப்போம் எந்த அளவுக்கு சேஸ் பண்ண போகிறாங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங் கேம் இருந்தால் நல்லது தான். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு தான் அந்த மேட்ச். ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். அவங்களுக்கு முன்னாடி ஒரு சினாரியா இருக்கும், எத்தனை நாளில் ஜெயிக்கணும், எத்தனை நாளில் தோக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. ஃபஸ்ட் இந்த கேம் 1 at a time, let us see. Bowlers win your tournament, bowlers has to stop them. If we can't stop David Warner, head, Maxwell, Stonis, Mitchell Marsh and all, Tim David, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே குட் பிளேயர்ஸ், குட் ஹிட்டர்ஸ், ஆல்சோ பிக் பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடியவங்க. கேட்ச் ட்ராப் பண்ணக்கூடாது, த்ரோலாம் கரெக்டாக இருக்கணும், ரன்னிங் த பிட் விக்கெட் அப்போ எங்கே த்ரோ பண்ணணும், எந்த எண்ணில் பண்ணணுன்னு. அண்ட் கலெக்டிவ் எஃபர்ட் அப்பப்போ டிராவிட் கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாரு. பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இப்போ முடிஞ்சு 20 ஓவரில் 205 for 5. அவங்களுக்கு 206 வேணும். எனிதிங் இஸ் பாசிபிள். என்ன வேணாலும் அந்த ஹேவ் த பேட்டிங் டு சேஸ், இந்தியா ஹேவ் த bowling டு ரெஸ்ட்ரிக்ட் தம். ஸ்பெஷலி பும்ரா. ஹர்ஷதீப் எப்படி போடுறாரு அதை வர பார்க்கணும். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கே அடி விழுந்தது. ஹேசல்வுட் மட்டும் தான் நல்லா பண்ணார் லைன்லேருந்து. 4 overs 14 runs 1 wicket பாருங்கள். ஸோ 205 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பார்ப்போம். ஹார்திக் பாண்டியா 27 என்னமோ எல்லாருக்கும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாங்க. ரோஹித் சர்மா மட்டும் தான் இன்னிங்ஸ், அந்த இன்னிங்ஸ் நவுத்துனா ஸ்கோரே இல்லை அதில். போ என்ன ஆக போகுதுன்னு. வெஸ்ட் இண்டீஸில் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க 2 டீம் கையில் தான் ஜெயிச்சிருக்கோம். பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் எக்ஸ்பெக்டட் டு வின். ஆஸ்திரேலியா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தோத்தாங்க, அது இருக்கட்டும். பட் இந்த மேட்ச் இஸ் வெரி க்ரூஷியல். எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் கப்பு ஜெயிப்பாங்க மாதிரி தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பத்திரத்தில் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.